வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சியுடைய முதல் மாநாடு பத்தி நிறைய செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. வருகிற செப்டம்பர் 23ஆம் தேதி திண்டிவனம் அருகே தாண்டிய அந்த விக்கிரவாண்டி பகுதியில அந்த மாநாடு நடக்க இருந்தது. இப்போ வந்து அந்த மாநாடு தள்ளி போயிருக்கு. அதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல முதல் காரணம் போலீசார் விதித்திருக்கிற அந்த நிபந்தனைகள் எதையும் அவங்களால உடனே நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஏன்னா, இவங்க முதல்ல 10,00,000 பேர் வருவாங்க. அதற்கேத்த இடம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சு, ஓகே இந்த இடத்துல நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு 10,00,000 வந்து 1,50,000 அவங்க வந்து குறைச்சுட்டாங்க. 1,50,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 1,50,000 பேருங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. ஒரு இடத்துல அவ்வளவு பேர் கூடுனா, ஏதாவது அசம்பாவிதம்னா வந்து தப்பிக்க கூட வழி இல்லாம போயிடும். அந்த அளவு மிகப்பெரிய கூட்டம் அது. ஆனா, பிறகு போலீசார் கிடுக்கிப்பிடி போட்டு கேள்வி கேட்கும்போது, நாங்க ஒரு 50,000 பேர மட்டும் தான் கூப்பிட போறோம். எங்களுக்கு மாவட்டத்துக்கு 1000 பேர் வருவாங்க. அவ்வளவுதான் அப்படின்னு வந்து அவங்க பதில் சொல்லிட்டாங்க. ஸோ போலீசார் கன்வின்ஸ் ஆகுற மாரி பதில் சொன்ன உடனே வந்து அவங்க அனுமதி குடுத்துட்டாங்க. செப்டம்பர் 23ஆம் தேதி நீங்க தாராளமா நடத்திக்கங்க. ஆனா எங்களுடைய நிபந்தனைகள் இதெல்லாம். ஏன்னா, ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு நிபந்தனைகள் போட்டாங்க? மத்த கட்சிகளுக்கு இதெல்லாம் சொல்றது இல்லையே! அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஏன்னா இவங்க கத்துக்குட்டிங்க. இப்பதான் முதல் முறையா ஒரு அரசியல் மாநாடுங்கிறத நடத்துறாங்க. அதுல வந்து நிறைய கட்டுப்பாடுகள் முக்கியம். வர்றவங்களுக்கு வந்து சரியான வசதிகள் செய்து தரணும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா, முதல் குறை யார சொல்லுவாங்கன்னா, இதே அரசாங்கம், போலீஸ தான் சொல்லுவாங்க. பர்மிஷன் குடுக்கலனாலும் அவங்கள தான் குறை சொல்லுவாங்க. குடுத்துட்ட பிறகு ஏதாவது நடந்தா, அதுக்கும் முதல் பலி வந்து அரசாங்கமும், அந்த காவல்துறையும் தான். அதனால அவங்க முன்னெச்சரிக்கையா வந்து இத செய்றாங்க. அதுல எந்த தவறும் இல்ல. ஏன்னா ஒரு ட்ரெய்லர் ஒரு தியேட்டர்ல ஒரு படத்தோட ட்ரெய்லர வந்து ஒழுங்கா சண்டை சச்சரவு இல்லாம ஒரு ஒழுக்கமா வந்து நடத்த முடியாதவங்க தான் அவங்க. அந்த ஒரு லியோ ட்ரெய்லருக்கு வந்து என்ன நடந்ததுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாரி எதுவும் நடந்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வுல தான் வந்து அவங்க இத பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிபந்தனைகள் எல்லாத்தையும் பார்த்த பிறகு, இத முழுசா வந்து எங்களால நிறைவேத்த முடியாது. கால அவகாசம் இல்ல. அதனால மாநாட்ட நாங்க அடுத்த மாசத்துக்கு தள்ளி வைக்கிறோம்ன்ட்டாங்க. அப்ப அடுத்த மாசம்னா அக்டோபர் மாசத்துல 3வது வாரம் அவர்கள் மாநாடு அதே விக்கிரவாண்டியில் அந்த வி சாலையில் வந்து நடக்க இருக்கு. அதுக்கு வந்து இதேதான் 50,000 பேரு. மேல கூட போனா ஒரு 10,000 பேர், 15,000 பேர் கூட வருவாங்க. அவங்களுக்கான வசதிகள நாங்க பார்த்துக்கிறோம். தனியார் காவலர்கள வச்சு நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அப்படியெல்லாம் வந்து நெறைய அவங்க உறுதி குடுத்திருக்காங்க. இப்போ இந்த விஜய்க்கு வந்து என்ன பர்சனலான்னா, ஒரு பக்கம் அந்த கோட் படத்தோட தோல்வி. சோ நம்ம படத்துக்கான வரவேற்பு இவ்வளவுதானா? அப்ப மக்கள் வந்து நமக்கு இவ்வளவுதான் ரெஸ்பாண்ட் பண்றாங்களா? படமே இப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம அரசியல் கட்சி தொடங்கி வரும்போது என்ன மாதிரியான ரியாக்ஷன் கிடைக்கும்? நம்ம எதிர்பார்த்த மாரி ஒரு மேசிவ் அ அ அட்டென்ஷன் கிடைக்குமா அதுக்கு? அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு வந்திருக்கு. அதை வந்து இன்னைக்கு அவருடைய அலுவலகத்தில் நிர்வாகிகள் மத்தியில் நடந்த கூட்டத்துல அவர் வந்து கோபமா வெளிப்படுத்தினதா செய்திகள் வருது. நெறைய குறிப்பா சில செய்தி சேனல்கள் வந்து அங்கிருந்து நேரடியா அவங்க அத ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுல வந்து விஜய் மிகுந்த கோபத்தோட வந்து நிர்வாகிகள் கிட்ட பேசினதாவும், இதை கூட சரியா உங்களால செய்ய முடியலையே! எனக்கு இது ஏமாற்றமா இருக்கு. அப்படின்னு தன்னுடைய ஏமாற்றத்தை பகிர்ந்துகிட்டதாவும் வந்து சொல்றாங்க. இதுக்கு மேல கூட ஏதாவது நடந்திருக்கும். நமக்கு தெரியாது. பக்கத்துல இருந்து பார்த்த மாரி நம்ம சொல்ல முடியாது. ஆனா, நியாயமா விஜய்க்கு இந்த ஏமாற்றம் வருவது வந்து எந்த ஒரு தவறும் இல்லை. ஏனென்றால், அவர் ஒரு இல்லூஷன்லயே வந்து இத்தன நாள் இருந்துட்டார். நான் வரவா ரெடியா, அண்ணா வரவா ரெடியான்னு கூப்பிட்ட உடனே வந்து சினிமாவுல எல்லாருமே அந்த ஆர்ப்பரிக்கிறாங்கல்ல. அதாவது ஸ்கிரீன்குள்ள அவரோட ஆடுறாங்கல்ல ஒரு 300, 400 பேரு. இவங்கெல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க இல்லையா? இத பார்த்த உடனே கூஸ் பம்பாகி போயிட்டு, அண்ணன் வந்தா உடனே பதவி ரெடிடா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்த ஒரு புது அரசியல்வாதி தான் விஜய். அவருக்கு வந்து இந்த களம் வந்து அவருக்கு ரொம்ப புதுசா இருக்கும். அவர் வந்த பிறகுதான் இந்த எதார்த்தம் என்னன்னு அவருக்கே தெரியும். குறிப்பா செய்தியாளர்கள். இந்த சினிமாவுல அவர் பார்த்த செய்தியாளர்கள் வேற. குடுத்தா என்ன வேணா கூவுவாங்க அப்படிங்கிற மாரி செய்தியாளர்கள் பலர வந்து அங்க பார்த்திருப்பார். ஆனா இங்க அப்படி இல்ல. இவங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு டைனோசர் மாதிரி. இந்த அரசியல் களத்துல இருக்கிற செய்தியாளர்கள். அதாவது நான் சொல்றது உண்மையான செய்தியாளர்கள சொல்றேன். அவங்க எதுக்கும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா கேள்வி கேட்பாங்க. அதுங்க கேட்கிற கேள்விக்கு கன்வின்சிங்கா பதில் சொல்லணும்னா, திரும்ப ஆர்கியூமென்ட்டே வரும். ஏன்னா கலைஞர்கிட்டயே ஆர்கியூ பண்ணாங்க அவங்க. அந்த மாதிரியான ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் வந்து அங்க இருக்கு. ஒரு எல்லாரையும் நான் சொல்லல. ஆனா அங்க பெரும்பான்மையான செய்தியாளர்கள் அப்படி இருக்காங்க. அதனால அவங்கள எல்லாம் சமாளிக்கணும். அதே போல களத்துல வந்துட்டா திரையில் வரும்போது கிடைக்கிற மாதிரியான வரவேற்பு களத்துல வந்து கிடைக்காது. அந்த விசில் பறக்கிறது, மாலை போடுறது, ஆரத்தி எடுக்கிறது இது எல்லாமே வந்து இங்க
செயற்கையா தான் செய்யணுமே தவிர இயல்பா நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அது சாத்தியம். மீதி எல்லாருக்கும் வந்து சாத்தியம் இல்ல. அதனால இந்த களத்தை வந்து அவர் இன்னும் நேர்ல இறங்கி பார்க்கும்போது இன்னும் பல அதிர்ச்சிகள் அவர் காத்திருக்கும். இந்த முதல் மாநாட்டுக்கே இத்தனை தடைகளா, இத்தனை இடையூறா, இவ்வளவு தூரம் நம்ம செய்ய முடியாத அளவுக்கு வந்து பிராக்டிக்கல் இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படின்னு இப்ப அவர் ஃபீல் பண்றாரு இல்லையா? ஆனா களத்துக்கு வந்த பிறகு அவர் இன்னும் நிறைய வந்து அவரு ஃபீல் பண்ணுவார். இது அரசியல்ன்றது வந்து உண்மையிலே வந்து பல சுறாக்களை எதிர்த்து நீச்சல் போட வேண்டிய ஒரு களம் இது. இதுல வந்து நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோமோ, பல நூறு கோடி வருவாயை இழந்து இங்க வந்து நிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு வந்து விஜய்க்கு கூடிய சீக்கிரம், அது குறிப்பா அந்த முதல் மாநாடு நடத்தி முடிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். அப்போ வந்து ஒருவேளை அவருக்கு இந்த உணர்வு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயோட முதல் அரசியல் மாநாடு மிகுந்த அ அ அ நெருக்கடிக்கு இடையில தான் நடக்க போகுது. அவர் நினைச்ச மாரி எளிதாக அந்த மாநாட்ட நடத்த முடியல. ஏன்னா, அந்த மாநாடு நடந்தா, அது வழக்கமான அரசியல் கட்சிகள் நடக்கிற மாநாடு வேற. அவங்க நடத்துறதெல்லாம் வேற. புதுசா வர்ற ஒருத்தர் நடத்துறதுங்கிறது எத்தனை சிக்கல்களை வந்து சந்திக்கும், எவ்வளவு தூரத்துக்கு வந்து அங்க நடைமுறை அ சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத இப்போ விஜய் உணர்ந்திருப்பாரு. இனி வர்ற ஒவ்வொரு அ நிகழ்வுமே, விஜய் தொடர்பான அரசியல் நிகழ்வு ஒவ்வொன்னுமே ஒண்ணு காமெடியா இருக்கும், அல்லது இந்த மாரி சிக்கல்கள் நிறைந்ததா இருக்கும். நெறைய பேச வேண்டியதா இருக்கும். பேசுவோம் நெறைய.